12th max exercise 4.2ல third sum is cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x true அப்படின்னு கேட்டிருக்காங்க. justify your answerனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த cos inverse of minus x is equal to the true ஆன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து ஏதாவது ஒரு வேற ஒரு அன்னோன் லெட்டருக்கு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். லெட்டர் cos inverse of minus x is equal to t. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டேர்முக்கு நம்ம அரைவ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், cos inverse of minus x is equal to tன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மைனஸ் x is equal to இந்த cos inverse என்ன செஞ்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், cos tன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த மைனஸையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ x is equal to minus cos t. இந்த மைனஸ் cos t-யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த குவாட்ரண்ட் ரூல், ஆல் சில்வர் டீகப்ஸ் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், இந்த குவாட்ரண்ட் ரூலில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த காசாகவே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எனக்கு நான் என்னென்னு எழுதணும், பைன்னு எழுதணும். பைன்னு எழுதினா தான் என்ன ஆகுது, எனக்கு நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதனால் பை மைனஸ்னு எழுதிக்கலாம். பை மைனஸ் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை நான் போட்டுக்கிறேன். அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் டிங்கிறது என்னது, எனக்கு மைனஸ் காஸ் டி. ஏன்னா பைங்கும் போது நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதே எனக்கு காஸ் கிடச்சிருது. பை மைனஸ்ங்கும் போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகண்ட் தான் பாசிட்டிவ். அப்போ காசுங்கிறது என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். ஸோ காஸ் ஆஃப் பை மைனஸ் டிங்கிறது என்ன நம்மளுக்கு கிடச்சிருது, மைனஸ் காஸ் டின்னு கிடச்சிருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் டி. ஓகேவா? இப்போது இந்த பை மைனஸ் டியை மட்டும் இங்கே வச்சுங்க. இந்த காசு என்ன செஞ்சுருங்க, இங்கே கோபேக் அந்த ஒரிஜினல் பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டி. ஓகேவா? இப்போ இங்கே ஆன்சர் படி பாருங்கள், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ பை காஸ் இன்வர்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த டீங்கிறத இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ இந்த டீக்கு பதிலாக ஒரிஜினலாக நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், டீயை நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது தான் என்ன செஞ்சுருந்தோம், டீன்னு எடுத்திருந்தோம். ஸோ அதை ரீசப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ஒரிஜினல் இதை நம்ம இங்கே டிரைவ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூஷன் எடுத்து நம்ம இதை பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். அப்போ எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா? எஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகேவா?